ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ராகி இட்லி அண்ட் ராகி தோசை. இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ வெயிட் லாஸில் இருக்கீங்க, டயட்டில் இருக்கீங்கன்னா இது ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ராகி 1.5 கப், உளுந்தம் பருப்பு 1/2 கப், இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் 1/2 கப், அவல் 1/4 கப், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கல்லுப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் ராகி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் ஒரே கப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி தோசை நல்லா வரும். இப்போ 1/2 கப் ராகி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் உடச்ச உளுந்து, தொளி நீக்கின உளுந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 கப் இட்லி அரிசி. நீங்கள் சப்போஸ் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கும் நல்லா தான் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அதை கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டர்னால் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இதை நல்லா ஊறட்டும். ஊறினப்புறம் பார்க்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஒயிட் அவலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம், மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது நல்லா இப்போ ஊறட்டும். ஊறினப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அவல் நல்லா ஊறி வந்துருச்சு நமக்கு. இந்த அவல் சேர்க்காமையும் நம்ம செய்யலாம். ஆனால் அவல் சேர்த்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து, ராகி இதெல்லாம் கூட நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அவலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த ராகி மிக்சர் இருக்குல்ல, இதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் மிக்ஸி ஜார் உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 தடவையாக கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி மாவு பதம் நமக்கு கிடைக்கும். இல்லைனா தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். கையை வச்சு நல்லா கலந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் மாவு நமக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல மாவை நல்லா இப்படி கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கைட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கையில் உள்ள ஹீட் அதில் எலபரேட் ஆகி சீக்கிரமாக மாவு புளிக்கும். இப்போ இதை நல்லா புளிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு தட்டை வச்சு மூடி வைக்கிற பிளேட் ஏர் டைட்டாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏர் டைட்டாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்காது. அதுக்கு தான் இதை ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு கூட புளிக்க வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு பாருங்கள், சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த அளவு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நமக்கு ராகி இட்லி செய்கிறதுக்கும் தோசை செய்கிறதுக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் இட்லி தோசை ரெண்டும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஒரு 1/2 கப் அளவு ஊற்றி நல்லா கொதித்ததும் அதில் அந்த பிளேட்டை வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்ற வேணாம். கரெக்டாக அந்த குழியில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு சீக்கிரமாக நல்லா வரும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான ராகி இட்லி தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் வச்சு தெளித்தா போதும். தெளிச்சுட்டு இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த துணியில் ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. இந்த இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே போட்டிங்கன்னா கரெக்டாக ஒட்டாமல் சூப்பராக அந்த இட்லி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த இட்லிக்கு நீங்கள் சைடிஷ் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா? சூப்பரான ராகி இட்லி நல்லா ஃப்ளப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இதே மாவு வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம். முதல்ல தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கோங்க. இந்த தோசையும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. தோசை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மேலே அந்த மாவாக இருக்குல்ல அது ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த தோசையை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு. இதுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை ரெசிபியும் இந்த இட்லி ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.